இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் அடுத்து வந்து என்னென்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். ஆல்ரெடி நம்ம அட்சார்ப்ஷன் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இப்போது வாட் இஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு என்ன வினை அப்படின்னா என்ன, அதாவது ஒரு ரியாக்டன் வினைப்படு பொருட்கள் வந்து வினையில் ஈடுபட்டு வினை விளை பொருட்களை தருகின்றன. இதா நம்மளுக்கு தெரிஞ்சது, இதுதான் ரியாக்ஷன். ரியாக்டன் கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்னால் அந்த ரியாக்டன் வந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸுக்கு உட்படுது, என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ரியாக்ஷன்ஸை வந்து பிரிக்கலாம். அதில் என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அடுத்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கடுத்து எண்டோதர்மிக், எக்ஸோதர்மிக், அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மிக்ஸ் பண்ணுற ரியாக்டன்ட் அப்படியே ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெக்னீஷியத்தையும் குளோரைடையும் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைட். இன்னும் கொஞ்சம் ரியல் டைம் அப்ளிகேஷனாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சால்ட்டை வாட்டரில் நம்ம கலக்கும்போது சால்ட் வாட்டர் கிடைக்குது. த சேம் வைல் சுகரை வந்து வாட்டரில் கலக்கும்போது சுகர் வாட்டர் கிடைக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். அதில் வேறு எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம கொடுக்குற ரியாக்டன்ட் அப்படியே ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து என்னென்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். யூஸ்வலாக டீகம்போசிஷன்னா என்னது, சிதைவடைதல் வினை. காம்பினேஷன்னா கூடுகை வினை, டீகம்போசிஷன்னா சிதைவடைதல் வினை. இந்த சிதைவடைதல் வினை அப்படின்னா என்னென்னா, ஒரு ரியாக்டன்ட் ஸ்ப்ளிட் ஆகிட்டு 2 or more than 2 ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கால்சியம் கார்பனேட் இருக்குது. இந்த கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு பேர் தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஒரு ரியாக்டன்ட் ஸ்ப்ளிட் ஆகிட்டு மோர் தென் 2 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அதுக்கடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ங்கிறது வந்து என்னென்னா, இப்போ 2 ரியாக்டன்ட் இருக்குது. இப்போ ரியாக்டன்ட் ஏ அண்ட் ரியாக்டன்ட் பி இருக்குது அப்படின்னா, ரியாக்டன்ட் ஏல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பீசஸ் ரியாக்டன்ட் பிக்கோ அல்லது பியில் இருக்கிற பர்டிகுலர் ஸ்பீசஸ் வந்து ரியாக்டன்ட் ஏக்கோ கிடச்சிச்சின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதுக்கு நம்ம இந்த சிங்க் அண்டு காப்பர் சல்ஃபேட் ரியாக்ஷனையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிங்க்கும் காப்பர் சல்ஃபேட்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு சிங்க் சல்ஃபேட் அண்டு காப்பரை வந்து கொடுக்குது. இப்போ இதில் என்ன நடந்திருக்கு, காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கிற சல்ஃபேட் சிங்குக்கு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, அதாவது இடம் பெயர்ந்துருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ரெண்டுமே அந்த ரியாக்டன்ட் ஏ ரியாக்டன்ட் பி ரியாக்டன்ட் ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா சில்வர் நைட்ரேட் சிங்க் குளோரைட், இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு சில்வர் குளோரைட் சிங்க் நைட்ரேட்
கிடைக்கும். இப்போ இந்த சில்வர் குளோரைடு வந்து precipitate. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரியாக்டண்ட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா இன்டர் கனெக்ட் ஆகுது. அதாவது சில்வர் நைட்ரேட்டில் இருக்கிற நைட்ரேட் ஸ்பீசிஸ் வந்து சிங்க் குளோரைட் போகுது, சிங்க் குளோரைடில் இருக்க குளோரைட் வந்து சில்வர் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ தட் இந்த மாதிரி ரெண்டுமே ரியாக்ட் ஆகுறது வந்து என்னென்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுக்கு அடுத்து எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக் அப்படின்னா என்னென்னா இது ரெண்டும் எண்டோதெர்மிக் அண்ட் எக்ஸோதெர்மிக் ரெண்டுமே ஹீட்டை வச்சு தான் இருக்குது. எண்டோதெர்மிக் அப்படிங்கிறது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது எண்டோதெர்மிக். இப்போ நம்ம வந்து ரெஸ்பிரேட் பண்ணுறது, சுவாசிக்கிறது, அதுக்கப்புறம் டைஜஷன், இது எல்லாமே வந்து என்னென்னா ஹீட்டை வந்து உள்வாங்கி அந்த ப்ராசஸ் நடக்குது. அப்புறம் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஸ்டார்ச் தயாரிக்குது இல்லையா தாவரங்கள், அது எல்லாமே வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்னென்னா ஹீட் லிபரேட் ஆகுது, லிபரேஷன் ஆஃப் ஹீட். ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் லிபரேட் ஆச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கால்சியம் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதாவது சுண்ணாம்புக்கல். அந்த சுண்ணாம்புக்கல்லை வந்து தண்ணியில் போட்டோன்னா அது கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். போடும்போது ஹீட் வந்து லிபரேட் ஆகும். ஸோ தட் அந்த சொல்யூஷன் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா எந்த ஒரு ஹீட்டுமே நான் கொடுக்காம அந்த ரெண்டு ரியாக்ட் ஆகிறது மூலமாக ஹீட் வெளியில் வர்றது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதுக்கடுத்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சிடேஷன்னா என்னென்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன்னா என்னென்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அடுத்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா நான் ரியாக்ட் பண்ண வைக்கிற ரியாக்டண்டோட எந்த ப்ராப்பர்ட்டியுமே இது ப்ராடக்டில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆசிட்டையும் ஒரு பேஸையும் நான் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு உப்பாக இருக்கும். அந்த சால்ட் வந்து ஆசிட்டாகவும் இருக்காது, பேஸாகவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடியம் குளோரைடே எடுத்துக்கலாம். அது எப்படி கிடைக்குது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் சேர்ந்து நம்மளுக்கு NaCl + H2O இதை வந்து கொடுக்குது. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து சோடியம் குளோரைடுங்கிற சால்ட்டையும் வாட்டர் மாலிகுல்ஸையும் கொடுக்குது. இது வந்து என்னென்னா ஒரு நியூட்ரலைஸ்டு ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன்னா என்னென்னா நம்ம அந்த வினை மூலமாக பெறக்கூடிய வினைப்படுபொருளோட எந்த ஒரு பண்பையும் பெற்றிருக்காது. அதுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, அதுக்கடுத்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா அந்த ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன். இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது, A அண்டு B ரெண்டு ரியாக்டன்ட் வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஏபிங்கிற ப்ராடக்டை கொடுக்குது. இந்த ப்ராடக்டில் எந்த ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் டைமில் எந்த ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் லெவலை வந்து டிஃபைன் பண்ணுறது. டைப்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர், அடுத்து தேர்ட் ஆர்டர், அப்புறம் 0 ஆர்டர். இப்போ அடுத்ததில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னால் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள், அதோட ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து ஹாஃப் லைஃப் டைம் பீரியட். ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுல பாதி முடிகிறது. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இப்போ 1 hour எடுத்துக்குது அப்படின்னா இப்போ அதில் பாதி ஒர்க்கு வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அதை தான் ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ ஒரு 2 ரியாக்டன்ட் வந்து சேர்ந்து ஒரு ப்ராடக்டாக கொடுக்க போகுது. இந்த ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகி ஒரு பாதி அளவு அடைஞ்சிருக்கிறத தான் நம்ம வந்து ஹாஃப் லைஃப் டைம் பீரியட்.
அந்த ரியாக்ஷன்ஸை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய கால அளவில் பாதி அளவை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒவ்வொரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் இருக்கும். அந்தெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க கொஸ்டின்ஸில், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அதெல்லாம் வந்திருக்கு. எப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸோட ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் என்ன, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸுக்கு ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கேட்பாங்க. இப்போ அதை அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ரியாக்ஷனில் மோர் தென் 2 ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இருந்தும் ஒரே ஒரு ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் அந்த ப்ராடக்ட் வச்சுருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரேடியோ ஆக்டிவ் டீகே ப்ராசஸ், டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்ஸ், இதிலெல்லாம் வந்து என்னென்னா ஒரே ஒரு ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் தான். இப்போ ரேடியோ ஆக்டிவ் டீகே ப்ராசஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம். இப்போ வந்துட்டு கோல், அப்புறம் வந்துட்டு பெட்ரோல், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அதோட ப்ரீவியஸ் ப்ராசஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் டீகே ப்ராசஸ். அதாவது பல்லாயிரம் மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தாவரம் விலங்குகள் தான் வந்து இப்போ நம்மளுக்கு கோலாகவும் நிலக்கரியாகவும் பெட்ரோலாகவும் கிடைக்கும். அதில் என்ன ப்ராசஸ் நடந்திருக்கும் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் டீகே ப்ராசஸ். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா கதிரியக்க சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதிரியக்க சிதைவு வினையை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், சேம் வே, அதாவது உயிருள்ள பொருட்கள் சிதைவடைதல், அதாவது இறந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்சைம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்ஸ், ஒரு கேட்டலைஸ்டு யூஸ் பண்ணி அந்த ரியாக்ஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது. அதுக்கடுத்து ரேட் ஆஃப் டெத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது இது எந்த கேட்டகரியில் வரும்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபுட். இப்போ நம்ம ஒரு ஃபுட் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன மைக்ரோ பாக்டீரியல் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சிதைஞ்சு போகும். அதனால தான் நல்லா பாயில் பண்ணணும், வெல் குக்குடு ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த ரேட் ஆஃப் டெத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து ஹாஃப் லைஃப் டைம் பீரியட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ் முடிகிறதுக்கு தேவையான டைம் பீரியடில் பாதி கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.693/K1. K1ங்கிறது வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட கான்ஸ்டன்ட். அது வந்து அந்தந்த ப்ராடக்ட்டு ரியாக்டண்ட்டை வச்சு அதை நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸோட ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கடுத்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதில் வந்து என்னென்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரே ரியாக்டண்ட் 2 டைம்ஸ் ஆஃப் ப்ராடக்டை நம்மளுக்கு கொடுக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா ரியாக்ஷனில் இருக்கிற 2 ரியாக்டண்ட்டுமே ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஈஸ்டர், அப்புறம் ஓசோன் ஃபார்மேஷன், ஓசோன் இருக்கு இல்லையா O3 அந்த ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் டீகம்போசிஷன் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து இதோட ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/K2A. ஏங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர். அடுத்த இதில் வந்து தேர்ட் ஆர்டர் அண்டு 0 ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் இன்வால்விங் டூ ரியாக்டண்ட்
ஆர் இன்வால்விங் 3 reactant. ரெண்டு விதமாக நம்ம வந்து இதை சொல்லலாம். அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னாலே என்ன அப்படின்னா அட் கிவன் டைமில் அந்த ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் அந்த ப்ராடக்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ தேர்ட் ஆர்டரில் வந்து ஒன்று அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ரியாக்டண்டோட 2 reactant வந்து இன்வால்வ் ஆகி கிடைக்கும், அல்லது 3 reactant இன்வால்வ் ஆகிட்டு கிடைக்கும். இதோட ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2K3A². ஏங்கிறது அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல். அதுக்கு அடுத்து ஜீரோ ஆர்டர். ஜீரோ ஆர்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதில் அந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் ஒரு ரியாக்ஷன், எந்த ஒரு ரியாக்ஷனில் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் ரியாக்டண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லையோ அதை தான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா வாட்டரில் நடக்கிற ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கோல்டில் நடக்கிற டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு, அதாவது ஹைட்ரஜன் அயோடைடோட டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இது ரெண்டுமே வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸுக்கு. கெமிக்கல் கைனெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். இந்த தேர்ட் ஆர்டரை வந்து ஹையர் ஆர்டர்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து ஜீரோ ஆர்டர். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இதுக்கு ஹாஃப் லைஃப் டைம் பீரியட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாலே போதும். மோர் ஆர் லெஸ் அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இனி அடுத்த இதில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியூயல்ஸ் அண்டு கம்பஷன்.